அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். இன்று நாம் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் வீரப்பனாருடைய சொந்த கிராமம் செங்கப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். அது கோபிநத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபிநத்தம் கிராமத்தில் தான் வீரப்பனார் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அந்த ஏரியாவில் தான் அவருக்கு எல்லாமே அங்கே நடந்த விஷயம். ஆனால் அடுத்தபடியாக வீரப்பனாருக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். வீரப்பனுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இடம் நெல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆந்திராவில் ஒரு நெல்லூர் இருக்குது, இதேமாரி கர்நாடகாவில் ஒரு நெல்லூர். இந்த நெல்லூர் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே, இந்த நெல்லூர் சொல்லப்போனால் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னே இந்த நம்மளுடைய கர்நாடகாவையும் தமிழ்நாடையும் பார்டர் பிரிக்கிறது போது அப்போ அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் ஜில்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே உட்பட்டதாக இருந்திருக்கு. அந்த நெல்லூர் அப்படிங்கிற கிராமம் தமிழ்நாட்டுக்கு சார்ந்ததாக தான் இருந்திருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மேக்ஸிமம் ரொம்ப அதிகபட்சமாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க அந்த நெல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில். வீரப்பனாருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஊர் அப்படின்னு சொல்லலாம். வீரப்பனாருடைய பிரச்சனையின் போது வீரப்பனாருடைய சொந்த கிராமமான கோபிநத்தம் செங்கப்பாடின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் ஏராளமான பேர் பாதித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியூருக்கெல்லாம் குடியேறி ஓடிட்டாங்க. இங்கெல்லாம் நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை செங்கப்பாடி கிராமம். அதே போல் நெல்லூர் அப்படிங்கிற கிராமத்துலேயும் சொல்லப்போனால் அங்கே ஏகப்பட்ட பல பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொல்லலாம். அங்கேவும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பல பிரச்சனைகள்லாம் நடந்து அந்த பிரச்சனையிலேருந்து நிறையா பேர் அங்கங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே குறிப்பாக நடந்த விஷயங்கள் ஏராளமான பிரச்சனைகள். நம்ம அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோங்க. கர்நாடகாவில் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு அதிரடிப்படையெல்லாம் கர்நாடகாவில் போட்டிருக்காங்க. அந்த கர்நாடகாவில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அதிரடிப்படை ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க டைம் பிரிச்சிடுறது. வாரத்தில் 7 நாள் அப்படின்னு சொன்னால் அந்த 7 நாளையிலையும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 10 பேர் கொண்ட ஒரு டீம் அந்த ஒரு நாளைக்கு இப்போ திங்கக்கிழமை ஒருத்தர் வராரா, அடுத்து செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி அந்த ஊரவே பிரித்து அங்கே வீரப்பனை அவங்க தொலைவு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தொலைவர காலகட்டங்களில் இவங்க என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்த அதிரடிப்படையெல்லாம் யாருமே அவங்க கூட போகிறதில்ல. நீங்கள் போயிட்டு வீரப்பன் எங்கனாச்சும் அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்ருக்கானா, இல்லை வேறு எந்த ஏரியாவிலேச்சும் இருக்கானான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்க யார் வழியே இல்லாமல், இல்லைன்னா அவங்களுக்கு பட்டையான அடி, பயங்கரமான சித்திரவதைகள் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதை தாண்டிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேறு வழி இல்லாமல் அவங்க போய் சுற்றியும் தொலைவுறது, அந்த ஏரியாவில் மலையெல்லாம் பார்க்குறது. அங்கே ஒரு சில டைமில் பார்த்தா வீரப்பன் ஒரு சில ஏரியாவில் இருந்திருக்காரு. இதை என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அதிரடிப்படைக்கே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வீரப்பன் இந்த ஏரியாவில் தான் இருக்கார், நீங்கள் முடிஞ்சால் போய் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிரடிப்படை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அதிரடிப்படை, இந்த மாதிரி எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 500 போலீஸுக்கு மேலே அந்த ஏரியாவிலெல்லாம் போயிட்டு சுற்றி வளைக்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு, ஆனால் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேலே அவங்கவுங்க பேக்கப் ஆகி ஓடியான்ட்டாங்க. ஆனால் வீரப்பன் எங்கேயுமே போகல, அந்த ஏரியாவில் தான் இருக்கார். இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் தான் நெல்லூர் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி அடுத்ததாக ஒரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ராமாபுரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராமாபுரம் ஸ்டேஷன் அப்படின்வாங்க. ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே வீரப்பனாருடைய டீம் அங்கே அந்த ராமாபுரம் ஸ்டேஷனை துப்பாக்கியில் சுடுறாங்க, ஒரு சில துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகு நெல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் வீட்டில் இருந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் அந்த பிரச்சனைக்கு நேரடியாக நீ சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டிலேருந்து தான் அவங்களெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அவங்கள வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் இங்கே ஓடினாங்க அங்கே ஓடினாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையுமே குறைஞ்சி ஒரு 4 பேர்த்துக்கு மேலே சுட்டு கொண்டாந்து ஊர்லேயே போட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த நல்லூர் கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு பதட்டமான நிலைக்கு தள்ளப்படுது. சரி, இதெல்லாம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் இந்த சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிரடிப்படையை கொண்டாந்து கர்நாடகாவில் நெல்லூர் அப்படிங்கிற இடத்துல அந்த ஊரில் அங்கே அந்த மாரியம்மன் கோயில் பக்கத்தில் அங்கே அந்த டீம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த டீம், அதான் அதிரடிப்படை டீமை கொண்டாந்து அங்கே விடுறாங்க. அப்படி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை இவங்க தவறான முறையில் கைப்பிடிச்சு அழுத்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல, ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இதை தெரிஞ்ச உடனே அந்த நெல்லூர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அன்றைக்கி இருக்கக்கூடியது என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் சுட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே அங்கே இருந்த பெண்கள் தகரியமாக சொல்லப்போனால் நெல்லூர் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அங்கே இருந்த அதிரடிப்படையை பிடிச்சி அந்த அந்த சிறப்பு அதிரடிப்படை சார்ந்த யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்களோ அவங்கெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சு பட்டியே அடிச்சிட்டாங்க. இந்த நெல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் அடித்த பிறகு அவங்கள பூராதையும் கட்டி வச்சுட்டு, அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர், அதுக்கு மேலே டிஐஜி, ஐஜி, இது மாதிரி இவங்க எல்லாத்தையும் வர வச்சு அவங்க மீது தக்க நடவடிக்கைலாம் எடுத்து அதன் பிறகு தான் அவங்கள அவங்க சொல்லப்போனால் விடுவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்த ஒரு வீரப்பனார் சம்மந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஊர் தான் நெல்லூர் அப்படிங்கிற அந்த கிராமம்.
இந்த கிராமத்தில் வந்து ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த கிராமத்தில் வந்து சொல்லப்போனால் ஆரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரவல்லி கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜா வாழ்ந்த காலகட்டங்களில் இந்துக்களுடைய கோயில்கள்லாம் இந்த சிலைகள்லாம் வந்து அந்த இடத்துலலாம் நிறைய இடத்துல உடச்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாத அந்த திப்பு சுல்தான் காலத்தில் வந்து பீரங்கி பயன்படுத்தின பீரங்கி குண்டு கல் மாதிரி விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. அது மட்டும் இல்லை 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. இது எல்லாம் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாலாறு இருக்குது இல்லையா, இந்த பாலாறு தான் வந்து நம்மளுடைய மேட்டூர் டேமில் கலக்குது. இந்த பாலாறு தான் வந்து தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் வந்து பிரிக்குது. பாலாறில் சென்ட்ரலில் பாதி பகுதி வந்து தமிழ்நாடு, பாதி வந்து கர்நாடகா. ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சொன்னது வந்து அது தமிழ்நாட்டு பகுதியில் தான் இருக்குது. இதில் அதையும் தாண்டி ஒரு அற்புதமான கிராமம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. சொல்லப்போனால் வேறு வழியே கிடையாது. கர்நாடகாவில் உள்ள பூந்து வந்தால் தானே தவிர, இல்லை அப்படின்னா பர்கூர் நம்ம அந்தியூர்லேருந்து வந்து பர்கூர், ஊசிமலை, வெள்ளிமலை அந்த வழியை வந்து உள்ளே வந்தால் தான். ஆனால் அந்த ரோட்டில் யாருமே வனவிலங்குகள் அது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை யாருமே மக்கள் வந்து பயன்படுத்துறது கிடையாது. அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து அந்த ஊருடைய பெயர் தான் வந்து வேளாம்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேளாம்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 100 வீட்டுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த ஊரில் இருக்காங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் பட்டா வழங்கியிருக்காங்க. அந்த சொல்லப்போனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலங்கள்லேயே வந்து அவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்துருக்காங்க. அங்கே 100 வீட்டுக்கு மேலே அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு தட வசதியோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த பாலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணி திடீர்னு மழை பெஞ்சா அங்கே உடனே பார்த்தீங்கன்னா 1 தண்ணி 2 தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும். இதில் தான் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு அந்த வேளாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் கர்நாடகாவிலிருந்து தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போய் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி தான் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சொல்லப்போனால் நெல்லூர் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிராமம் தான் நெல்லூர் கிராமம். இது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் தான் இது. காட்டுராஜ வீரப்பன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான கிராமம். இந்த கிராமத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா, இது வீரப்பனாருடைய சொந்த கிராமமான செங்கப்பாடி இல்லை கோபிநத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம் வீரப்பனாருடைய சொந்த ஊர் தான் இது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கட்டாயம் இது இல்லை. இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெல்லூர் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இங்கே தமிழர்கள் தான் அதிகமாக வாழக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து கர்நாடகா வாழும் மக்கள் வந்து ரொம்ப குறைவு. இங்கே தமிழர்களே வந்து ரொம்ப அதிகம். இதனால தான் வந்து கர்நாடகா போலீஸ் வந்து வீரப்பனாரும் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவை வந்து குறிப்பாக டார்கெட் வச்சுருக்காங்க. வீரப்பனாரும் இந்த ஏரியாவுக்கு நிறையா டைம் வந்திருக்காங்க. அதனால் வந்து ஓகே வீரப்பனாருக்கு இங்கே இருக்கவங்கெல்லாம் நிறையா சப்போர்ட் செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்பினால தான் இந்த கிராமத்தையே குறிப்பாக டார்கெட் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற கிராமத்தை வந்து கர்நாடகா அதிரடிப்படை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தீ வச்சு கொளுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 4 பேரை பிடிச்சிட்டு போயிட்டு சுட்டு கொண்டாந்து வீட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வீரப்பனோட இருந்து அங்கே பிடிச்சிட்டு வந்தோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் தான். இந்த கிராமத்தில் வாழ்கிற அனைத்து பொதுமக்களுமே வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஏரியாவில் அதிகபட்சத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே தமிழர்கள் தான். சொல்லப்போனால் கர்நாடகா வாழும் மக்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. இந்த ஏரியா அந்த காலகட்டத்தில் வந்து கோயம்புத்தூர் ஜில்லா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடாக தான் இருந்திருக்கு. இதை வந்து அந்த காலகட்டத்தில் பிரிக்கும்போது இதை வந்து கர்நாடகாவுக்கு ஃபுல்லாக இந்த ஏரியாவெல்லாம் சேர்த்தனதுனால இங்கே இருந்த தமிழர்கள் எல்லாமே கர்நாடகா வாழும் தமிழர்களாக மாறிடுறாங்க. இதுதான் அந்த அழகான நெல்லூர் கிராமம். வாங்க அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.